ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க. அது என்னன்னா, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு போரை பத்தி தாங்க. ஏன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, சீனாவையே அலற விட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கூடுதல் வரி விதிப்பா 84% இப்ப பார்த்தீங்கன்னா 104% உயர்த்தி அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இது ரொம்ப பெரிய சவாலா தாங்க இருக்குது சீனாவுக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு சில வரி விதிப்பு சதவீதத்தை வந்து உயர்த்திருக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நாம இதை பத்தி தாங்க இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. புதுசா பதவி ஏற்றிட்டு இருக்கிற ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பலவிதமான வரி விதிப்பு பட்டியலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க. அதுவும் பல நாடுகளுக்கு இன்க்ளூடிங் இந்தியாவும் கூட தாங்க. ஆனாலும் அதில் அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தாங்க. மற்ற நாடுகள் வந்து ஆயுதங்களை வச்சுக்கு போர் செய்யறப்ப அமெரிக்காவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பாலேயே போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியா முடிவு என்னதான் ஆகும் அப்படின்னு தெரியலங்க. உலக நாடுகளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ராணுவமும் பொருளாதாரமும் தாங்க. அந்த வகையில் பொருளாதாரத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாங்க. ஆனாலும் அமெரிக்காவையே பொருளாதாரத்தில் மிஞ்சிடுமோ அப்படின்னு பயன்படுத்துகிற அளவுக்கு சீனா வளர்ந்துக்கிட்டே போகுது. அமெரிக்காவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 30.34 ட்ரில்லியன் டாலருங்க. இந்தியா மதிப்புப்படி 2617 லட்சம் கோடிங்க. அதுவே சீனாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா 19.53 ட்ரில்லியன் டாலருங்க. இந்தியா மதிப்புப்படி 1690 லட்சம் கோடியா இருக்குது. ரொம்பவே கம்மியான விலையில தாங்க பொருட்களை வந்து சீனா உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் முக்கியமா அமெரிக்காவுக்கு பெரிய சவாலா இருந்துகிட்டு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலையில அமெரிக்காவை உற்பத்தி நிலையமா மாத்தணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்கிற ட்ரம்ப் அதிரடியான வரி விதிப்புகளை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இது மாதிரியான சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வரி விதிப்பை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில சீனா வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பதிலடியா வரி விதிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா பொருட்களுக்கு 34% இறக்குமதி வந்து வரி விதித்ததுங்க சீனா. அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இப்படின்னு உயர் தொழில்நுட்பத்துல பயன்படுத்தக்கூடிய அரிய உலோகங்கள் மேல தாங்க கூடுதல் வரி விதிப்பை வந்து அதிகப்படுத்துவதா தெரிவிச்சதுங்க. இதுதான் ட்ரம்ப் வந்து அதிகமாவே கோபப்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு இனி இடமே இல்லை அப்படின்னு சீனாவுக்கு கூடுதலா 50% வந்து வரி விதிச்சதாருங்க ட்ரம்ப். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பிப்ரவரி மாசம் சீனாவுக்கு 10% வரியை வந்து அறிவிச்சாருங்க ட்ரம்ப். அடுத்ததா பாத்தீங்கன்னா மறுபடியும் மார்ச் மாசம் 10% வரியை வந்து அதிகப்படுத்தினாருங்க. அடுத்ததா உலக நாடுகளுக்குமே பரஸ்பர வரி விதிப்பை வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி 34% வரியை வந்து விதித்தாரு. அமெரிக்க அதிபர் டொனால்டோ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நேத்து 3வது முறையா 50% வரியை வந்து அதிரடியா அறிவித்தாருங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் அமெரிக்காவின் பொருட்களுக்கு சீனா விதித்த 34% கூடுதல் வரியை வந்து 84% அதிகரித்து அறிவிக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்குமே போட்டி போட்டு வரியை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிறாருங்க. இந்த வரி விதிப்பு பாத்தீங்கன்னா 2 நாட்டுக்கு இடையிலுமே வர்த்தக போர் அப்படிங்கறத தீவிரமா ஆக்கிட்டு இருக்குதுங்க. அது கூடவே பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கையும் 2 நாட்டுக்கு இடையிலும் பல சிக்கலை வந்து ஏற்படுத்துதுங்க. அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாருங்க இப்ப. அப்ப பாத்தீங்கன்னா இவர் தொடர்ந்து அதிரடியான பல வரி விதிப்பை தாங்க செஞ்சுக்கிட்டு வராரு. இந்தியா, சீனா உட்பட பல நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா பொருட்களின் மீது அதிக வரி விதிப்பு வந்து விதிக்கிறாரு. ஆனா மற்ற நாடுகளோட பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா குறைந்த வரியை தாங்க விதிக்குது. இதனால அமெரிக்காவுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். இது சரி செய்ய தாங்க ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்தந்த நாட்டில் விதிக்கக்கூடிய வரியை போலத்தான் வரியை வந்து நான் விதிப்பேன் அப்படின்னு அதிபர் தேர்தலில் வந்து பிரச்சாரத்தில் சொன்னாருங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து அதிபர் ஆனதுக்கு அப்புறமா ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாட்டுக்குமே கூடுதலா வரியை வந்து விதித்துக்கிட்டு வராரு. அதுக்கு முதல் கட்டமா தாங்க கனடா, மெக்சிகோ, சீனாவுக்கு இது மாதிரியான நாடுகளுக்குலாம் வரி விதிப்பு வந்து விதிச்சிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 2ஆம் தேதி வந்து இந்தியா உட்பட 100க்கும் அதிகமான நாடுகளுக்கு வந்து கூடுதல் வரி விதிப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 26% வரியை வந்து ட்ரம்ப் அறிவித்திருக்காருங்க. சீனாவுக்கு 34%, வங்காளதேசத்துக்கு வந்து 37%, வியட்நாம் வந்து 46%, ஐரோப்பியா வந்து 20%, ஜப்பான் 24%, இந்தோனேசியா 32%, பாகிஸ்தான் வந்து 29%, தாய்லாந்து 36% இப்படின்னு வரி விதிப்பு வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாருங்க. 10% அடிப்படையில் வரி விதிப்பு ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து கூடுதல் வரி விதிப்பு ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவித்திருக்காருங்க. அமெரிக்காவோட இந்த வரி விதிப்பு வந்து பல்வேறு நாடுகளுமே கடும் அதிருப்தி தாங்க தெரிவித்திருக்குது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதியில இருந்து அமெரிக்கா பொருட்களுக்கு 34% இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு சீனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவோட பரஸ்பர வரி விதிப்புக்கான சீனாவின் பதிலடியா தாங்க அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 27 நிறுவனங்களுக்கு வர்த்தக தடை இல்லைன்னா ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை வந்து சீனா விதித்திருக்குது. இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நிறுவனங்கள்ல இதுல இடம்பெற்றிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய வரி
விதிப்புக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பில் வந்து வழக்கம் தொடரப்பட்டிருக்குது சீனா. இந்த நிலையில தாங்க ட்ரம்ப் வந்து 10%, 20%, 50%, 80% இப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு இருந்த வரி விதிப்பை வந்து இப்ப சீனாவுக்கு 104% அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இது சீனாவுக்கு ரொம்ப பெரிய சவால் தாங்க. இந்த வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அமெரிக்க வர்த்தக புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சீனாவில் இருந்து $438 பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்கிறாங்க. இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 37,93,441 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி செய்யுதுங்க. அதே மாதிரி சீனாவுக்கு $143 பில்லியன் அளவுக்கு, அதாவது 12,38,638 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதியும் செய்யுதுங்க அமெரிக்கா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து அதிகமாக இறக்குமதி செஞ்சு இருக்கக்கூடிய அமெரிக்கா சீனாவுக்கு குறைவான ஏற்றுமதியை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. சீனாவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து, பெட்ரோல், சோயாபீன்ஸ், விமானம் என்ஜின், இன்டர்கிரேட் சர்க்கியூட். இதில் அமெரிக்கா வந்து சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், பேட்டரி, விளையாட்டு பொருட்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இப்படின்னு எல்லாமே இது பண்ணுதுங்க. சீனாவில் இருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை, ஆட்டோமொபைல் துறைக்கான உதிரி பாகங்கள், மின்சார வண்டிக்கான மூலப்பொருட்கள் அமெரிக்கா வந்து இறக்குமதி செய்யறப்ப ட்ரம்ப் விதிக்கக்கூடிய இந்த வரியை வந்து அமெரிக்காவோட உற்பத்தியை பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. ட்ரம்ப் வரியை விதிக்க உள்நாட்டு பொருட்களோட விலையும் அதிகமாகும் அப்படின்னு கணிக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பெரிய மந்த நிலையை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கதாகவும் அமெரிக்க பொருளாதாரம் வந்து சரிவு சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அமெரிக்காவுக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, சீனாவுக்கும் பாதிப்பு இருக்குது. அதை சமாளிக்க சீனா வந்து வேற ஏதாவது வழியை வந்து தேடும். இல்லைன்னா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இதே மாதிரி அமெரிக்காவில் வந்து சீனாவுக்கு நிறைய உணவுப் பொருட்கள் வந்து அனுப்பப்படுதுங்க. இப்போ வந்து சீனா விதித்து இருக்கிற இந்த கூடுதல் வரி விதிப்பால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இனிமேலுக்கு சீனாவுக்கு கம்மியாக தான் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே பிரச்சனை ஏற்படுங்க. அப்போ சீனா, அமெரிக்கா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு வேற நாட்டு சந்தையை தேடி தாங்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அமெரிக்கா, சீனா இடையிலான இந்த வர்த்தக போர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு மக்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தாங்க அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. அமெரிக்கா விதித்துள்ள பரஸ்பர வரிகளை பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பில் நிறைய விதிகளை வந்து கடுமையாக மீறுவதாகவும் உலக வணிக அமைப்பின் வந்து உறுப்பினர்கள் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை வந்து ரொம்பவே கடுமையான வகையில் சேதப்படுத்துறதாகவும் விதிகளை சார்ந்த பலதர வர்த்தக அமைப்பு வந்து சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக ஒழுங்கை வந்து கடுமையாக குறைமதிப்பு செய்யறதாகவும் இருக்குதுங்க. இது உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் வர்த்தக ஒழுங்கினை வந்து ஸ்திரத்தன்மையை ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைஞ்சிருக்குது. ஒருதலை பட்சமாக கொடுமைப்படுத்தக்கூடிய நடைமுறையாக இருக்குதுங்க இது. சீனா வந்து இது ரொம்பவே உறுதியாக எதுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீனா வர்த்தகம் வந்து இது மாதிரியான விஷயத்துல வந்து சொல்லியிருக்குதுங்க. ஆனால் ட்ரம்ப்போட இந்த அதிரடியான வரி விதிப்பால் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் பெரிய அளவில் வந்து பெரிய சரிவையை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க. ஆனால் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரியான வரி விதிப்பால் அமெரிக்கா மறுபடியும் ரொம்பவே செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த நிலையில தான் இன்னையிலிருந்து சீனா அறிவித்த அந்த வரி விதிப்பு வந்து அமெரிக்காவில் நடைமுறைக்கு வருதுங்க. அப்போ இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னே தெரியல. வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த வரி விதிப்பு எப்படிலாம் மாறுபடுது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ இதனால இந்தியாவுக்கு எந்த மாதிரியான சாதகமான சூழ்நிலை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சீனாவுக்கு வந்து 104% வரிங்க, வங்கதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா 37% வரியாகவும், தாய்லாந்துக்கு 36% வரியாகவும், இலங்கைக்கு வந்து 44% வரியாகவும் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26% மட்டும்தாங்க. மற்ற நாடகம் கூட ஒப்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்குது. அதனால இந்தியாவுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக. சர்வதேச சந்தையில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து வெளியேறக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இந்தியாவை வந்து தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முதலீடை வந்து ஈர்க்கிறதுக்கு கவனம் அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போ இந்தியாவில் வந்து பல கம்பெனிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்து சீனாவை அடிப்படையாவோ இல்லை அமெரிக்காவை அடிப்படையாவோ கொண்டு வந்து நிறைய தொழில் முதலீடுகள் வந்து நம்ம செய்யலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டுறது மூலிமா நல்ல ஒரு எதிர்காலத்தையும் உருவாக்கிக்க முடியும். அப்போ வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்க முடியுங்க. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்த முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ரொம்பவே கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க இந்தியாவுக்கு இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளோட ஒப்பிடுறப்ப இதுதான் ரொம்பவே கம்மியானதாக இருக்குது. தொழில் வளர்ச்சியை வந்து அதிகமாக்கிறதுக்காக இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சு தாங்க ஆகணும். அப்போ பல நாடுகள் கூட இந்தியா ஒத்துமையாக கைகோத்து தாங்க இருக்கணும். அப்போதான் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில வந்து எந்த மாதிரியான தொழிலெல்லாம் இந்தியாவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கமெண்ட்
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே இந்த வரி விதிப்பு நமக்கு வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு வரலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.